ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் கூட தேவ சமூகத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற அனைத்து தேவ மக்களையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு தேவ அழைப்பு, காட்ஸ் கால், தேவ அழைப்பு. அருமையானவர்களே, கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் தமக்காக தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த மனுக்குலத்துக்கு ஒரு பெரிய அழைப்பை விடுத்திருக்கிறார். அந்த அழைப்பில் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளாகிய நாம், விசுவாசிகளாகிய நாம், நம்மை குறித்து நினைக்கிற வேளையில் கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பை நாம் உணர்ந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, அதன்படி நடந்து அந்த அழைப்பில் நிலைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாச ஜீவியம் பூரணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 4வது அதிகாரம் 1 வசனத்தில் பவுல் எழுதுகிறார். எபேசியர் 4:1, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். சபைக்கு, ஒரு சபையின் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார், கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். என்ன சொல்றாரு? நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுடைய கிறிஸ்துவ ஜீவியம் பூரணப்படும் என்று இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஒரு தேவ அழைப்பு வந்திருக்கிறது. அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு உண்டு. ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு விதமான அழைப்பு இருக்கும். அந்த அழைப்பில் நமக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பை நாம் அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு, அந்த அழைப்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அவனுக்கு கர்த்தர் கொடுத்த அழைப்பில், அவருக்கு மாதிரி எனக்கு அழைப்பில்லை, இவருக்கு மாதிரி எனக்கு அழைப்பில்லை எல்லாம் நினைக்க வேண்டாம். உனக்கு என்ன கர்த்தர் அழைப்பு கொடுத்திருக்கிறாரோ அந்த அழைப்பில் நீ நிலைத்திருக்க வேண்டும். ஆனால் எல்லா விசுவாசிகளுக்கும், எல்லா கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கும் கர்த்தர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பின்படி தான் நாம் வந்திருக்கிறோம். அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்கிறோம். ஆகவே நமக்கு அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று பவுல் இந்த இடத்துல சொல்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்கள். நம்முடைய அழைப்பை உணர்ந்து, அவனவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை உணர்ந்து அவனவன் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் 1 கொரிந்தியரில் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 24வது வசனத்தில், சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நீங்கள் நிலைத்திருக்கணும். அப்பொழுதுதான் உங்களுக்கு கிறிஸ்தவ ஜீவியம் பூரணப்படும். முன்னால் போயிட்டு பின்னால் வந்து முன்னால் போயிட்டு இல்லை. கர்த்தர் உங்களுக்கு என்ன அழைப்பை கொடுத்தாரோ அந்த அழைப்பிலே நிலைத்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். இந்த காரியத்தை குறித்து நாம் இன்னும் கொஞ்சம் தீர்க்கமாக இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய அழைப்பு என்று சொல்லும் பொழுது பொதுவாக மனுக்குலம் முழுவதுக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே பிறந்தார். தேவகுமாரனாக இந்த உலகத்திலே பிறந்தவர் மனுக்குலம் முழுவதையும் பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாக, பரலோக ராஜ்யத்திற்கு அனைவரையும் சேர்க்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். வந்த இயேசு கிறிஸ்து ஒரு அழைப்பை விடுக்கிறார். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒரு அழைப்பை விடுக்கிறார். அந்த அழைப்பு நாம் பார்க்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தில், மத்தேயு 4:17 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு அழைப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது முதல் இயேசு
மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்க தொடங்கினார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனுஷனுக்கு இரட்சணியத்தை உருவாக்கும்படியாக, ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக வந்தார். அதன்படி இரட்சணியத்தை, பாவத்திலிருந்து மக்களை மீட்டு அவர்களை ரட்சித்து பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்கிற பணியை, அந்த இரட்சணிய பணியை முடிக்க வந்தார். அவர் வந்த பொழுது அவருடைய ஊழிய ஆரம்பத்தில் சொன்னார், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பாவ வாழ்க்கையை விட்டு, இந்த உலக வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி என்னிடத்தில் வாருங்கள், உங்களை நான் பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து பரலோகத்திற்கு சேர்க்கிற வழியை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று முதலாவதாக உலக மனுக்குள்ள அனைத்திற்கும் ஒரு பொதுவான அழைப்பை விடுத்தார். மனம் திரும்புங்கள். நம்ம மனம் திரும்பணும். உலக வாழ்க்கை, உலக பாவமான காரியங்கள், எல்லா விதமான காரியங்களிலிருந்தும் நாம் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். அப்போ எதுலேருந்து மனம் திரும்பணும்? பிரியமானவர்களே, இந்த பைபிளை வாசித்தா தெரியும். முக்கியமாக புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லா விதமான கட்டளைகளும், எல்லா விதமான உபதேசங்களையும் நாம் வாசிக்கும் பொழுது எதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று தெரியும். அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு வந்த அப்போஸ்தலர்கள், கர்த்தருடைய 12 சீடர்கள், பவுல் போன்றவர்கள் எல்லாம் சொன்னதான உபதேசங்களை நாம் கேட்டு எதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே ஒரு பெரிய அழைப்பு மனு குலத்துக்கு. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இதுவரைக்கும் இந்த அழைப்பை குறித்து உனக்கு தெரியவில்லை என்றால் வேத புத்தகத்தை வாசிங்க, பைபிளை வாசிங்க. உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனாக பிறந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு அழைப்பை இயேசு கொடுத்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யத்தை நான் கொடுக்கிறேன், அது உங்களுக்கு மிக சமீபம். மனம் திரும்பி என்கிட்ட வருகிற பட்சத்தில் உடனே உங்களுக்கு பரலோக ராஜ்யத்திற்கான வழியை உங்களுக்கு போதிப்பேன், காண்பிப்பேன், வழிநடத்துவேன் என்று இயேசு அந்த பெரிய அழைப்பை விடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருக்கட்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவ விசுவாசியாக, இயேசுவின் விசுவாசியாக மாறி வந்த பிறகு பாருங்க, நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது நம்ம எப்படி பிரசங்கிக்கிறோம்? ஆண்டவராக இயேசுவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், உங்கள் பிரச்சனையை தீர்ப்பார், வியாதிகளை சுகமாக்குவார், உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பார் என்று தான் முதல்ல நம்ம சொல்லி பிரசங்கிக்கிறோம். ஏன்னா முதல்ல எடுத்த உடனே பாவத்தை மன்னிக்கிறான்னு சொன்னால் யாருக்கும் புரியாது. இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். பயங்கர பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு பாவத்தை மன்னிப்பார்னு சொன்னால் அவங்களுக்கு ஒன்றும் புரியாது, விளங்காது. அதனால் பிரச்சனையில் இருக்கிற நீங்கள் இயேசுவினிடத்தில் வாங்க, இயேசு உங்கள் பிரச்சனையை தீர்ப்பார் என்று சொல்லும் பொழுது, அந்த பிரச்சனை தீர்வதற்காக இயேசுவினிடத்தில் வந்து அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு அவர்களுக்கு நம்ம சொல்லணும், உன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த பிரச்சனை திரும்பி வராது, பரலோக ராஜ்யத்துக்கு நாம் போகிற வழியை இயேசு காண்பிப்பார் என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே மக்கள் வருகிறார்கள். அதுபோல பாருங்க, இயேசுவிடத்திலே வந்த பிறகு, இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ விசுவாசியாக வந்த பிறகு, அதற்கு பிறகு இன்னொரு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்புனா பாருங்க, முதல் அழைப்பு வந்து மனம் திரும்பி வாங்கன்னு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அழைப்பு. ரெண்டாவது அழைப்பு என்னன்னு சொன்னா, அதற்கு பிறகு அவருடைய அப்போஸ்தலர்கள், சீடர்கள் மூலமாக அவர் உபதேசத்தை குறித்து சொல்கிறார்கள். என்னுடைய வசனத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அடுத்த அழைப்பு, வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும். நாம் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம், அழைப்பை ஏற்று, இயேசுவின் அழைப்பை ஏற்று கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம், கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி நடக்கிறது? கிறிஸ்தவன் எப்படி நடக்கிறது என்றால், இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நடக்க வேண்டும் என்று ஒரு பெரிய அழைப்பு வருகிறது. அது நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் என்ற புஸ்தகத்தில், அப்போஸ்தலர் நடபடிகளிலே, அதாவது பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஒரு காரியம், அப்போஸ்தலனாகிய பவுல் 20வது அதிகாரத்தில் 32வது வசனம், அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புஸ்தகம் 20வது அதிகாரம் 32ல், இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த பிறகு நம்ம பக்தி விருத்தி அடையணும். தேவ பக்தியிலே நாம்
விருத்தி அடையணும். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமாக்கப்படணும். இதற்காக எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்படலாம் என்றால் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து. அதனால பவுல் சொல்றாரு, உங்களை இந்த வசனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், இந்த வசனத்தை நீங்க படிங்க, இந்த வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். ஆகவே இரண்டாவது அழைப்பு, வசனத்தின்படி ஜீவிக்க நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது அழைப்பு என்னன்னு சொன்னா, நம்ம வசனத்தை வாசித்தோம், கிறிஸ்தவர்களாக நடக்கிறோம், விசுவாசிகளாக பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதற்கு அடுத்த பிறகு அழைப்பு என்ன, நாம் பெற்ற இந்த சுகத்தை, இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய சகோதரருக்கு, பிறருக்கு நாம் அறிவிக்க வேண்டும். நாம் பெற்ற இந்த சுவிசேஷத்தை நாம் பிறருக்கு அறிவிக்க, பிறரையும் இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும். அதற்கான அழைப்பு நமக்கு வருகிறது. முதலாவதாக நாம் மனம் திரும்பி இயேசுவினிடம் வரணும். இயேசுவினிடம் வந்த பிறகு அவருடைய வசனத்தை வாசித்து கேட்டு அதன்படி நடக்கணும். அதற்கு பிறகு நாம் நடக்கிற இந்த வசனத்தின் வழிமுறைகளை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, நற்செய்தி மற்றவருக்கு அறிவிக்கணும். அவர்களையும் இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை அழைக்கணும். பாருங்க, மார்க்கு சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த காரியத்தை அவர் நமக்காக பலியாகி மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படியான ஒரு இரட்சணிய வழியை ஏற்படுத்தின பிறகு அவர் பரமேறி சென்ற பொழுது தம்முடைய சீடர்கள் எல்லாருக்கும் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் நீங்க அறிவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில், மார்க்கு 16:15, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்து வேத வசனங்களின்படி, பைபிள் வசனத்தின்படி அவர் வழியில நடக்கிறோம். அடுத்தது நாம் மாத்திரம் நடந்தா போதாது, நம்முடைய குடும்பம், நம்முடைய வீட்டார், நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், உலகம் எங்கும் இருக்கிற அனைவருக்கும் இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைக்க வேண்டும். பொதுவாக எல்லாரும் செய்ய வேண்டிய வேலை. ஏதோ ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு ரெவரண்டு, ஒரு ஃபாதர், ஒரு பாஸ்டர் மாத்திரம் செய்கிற வேலையில் எல்லாருமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க, அவர்களையும் அழைங்க என்று சொல்லி அந்த மூன்றாவது அழைப்பு நமக்கு வருகிறது. சரி, நான்காவது அழைப்பு என்னன்னு நாம் பார்க்கும் பொழுது, இப்படியாக எல்லாரும் அறிவிக்கிறார்கள். ஆனால் சிலருக்கு முழு நேரமாக இயேசுவின் ஊழியத்தை செய்ய, சிலருக்கு சர்ச்சில் பாஸ்டராக, போதகராக அழைத்திருப்பார், சிலரை தீர்க்கதரிசிகளாக அழைத்திருப்பார், சுவிசேஷகராக முழு நேரமும் இயேசுவினுடைய இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணிக்காக சிலரை அழைத்திருக்கிறார். அதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பாருங்க, எபேசியர் 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் இதை குறித்து. எபேசியர் 4வது அதிகாரத்தில் மீண்டுமாக அதே எபேசியர் புத்தகத்தை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 4வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 12-13 வசனங்கள். 12-13, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும், மெய்ப்பர்னு சொல்லும்போது பாஸ்டர்னு இப்போ சொல்கிறோம், போதகராகவும், டீச்சர்ஸ், இப்படியாக ஏற்படுத்தினார். முழு நேரமும் இதே சுவிசேஷத்தின் பணியை அறிவிக்கிற பணி. இதற்காக முழு நேரமாக சிலரை அழைத்திருக்கிறார். 4 விதமான அழைப்புகளை பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த 4 விதமான முதல் நாம் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அதற்கு பிறகு அவருடைய வசனத்தின்படி நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தில் நடக்கிறோம். அதன் பிறகு இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், முழு உலகத்தாரையும் அழைக்கிறோம். 4வது, சிலருக்கு குறிப்பாக முழு நேரமாக இதே பணியை செய்ய வேண்டும் என்ற திருப்பணியை கொடுக்கிறார். இப்போ இந்த 4 விதமான அழைப்புகளையும் பெற்ற பிறகு இன்னொரு முக்கியமான அழைப்பு என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய, கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய வாழும் நாம் இந்த உலகத்தில் தைரியமாக வாழ வேண்டும். தைரியமாக நாம் வாழ வேண்டும் என்று தைரியத்தை குறித்த ஒரு அழைப்பு விடுது. தைரியமாக இருங்க என்று சொல்றார்.
ஒரு இடத்துல இயேசு சொல்கிறாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, பிரச்சனை வரும் தான். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கும் பிரச்சனை வரும். ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் என்கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு வருகிற பிரச்சனையை நீங்கள் ஜெயிப்பீங்க. அதனால் இன்றைக்கி திடமானதாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் என்று சொல்ல. இன்றைக்கி அநேகருக்கு தைரியம் இல்லை, தைரியம் கிடையாது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், ஏதாவது ஒரு சின்ன வியாதி வந்தால் அப்படியே மறந்து சோர்ந்து போகிறாங்க, உடஞ்சி போகிறாங்க. அப்படியே தங்களுடைய விசுவாசத்தை இழக்கிற மாதிரி போயிடுறாங்க. ப்ரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, ஜப ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க. ஐயோ, ஒரே சோர்ந்து போய் உடஞ்சி போய். இல்லை, நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் மற்றவங்கள்ட்ட கொடுக்கும்போதே தைரியமாக கொடுக்கணும், விசுவாசமாக கொடுக்கணும். இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியும்? ஒன்றும் கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனையை நான் ஜெயிப்பேன். இந்த உடலில் இருக்கிற இந்த பலவீனை என்னை ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே ஒரு நாள் நான் இந்த உடலை விட்டு நான் என்னுடைய கிறிஸ்துவனிடத்தில் இப்போ, அதனால் நான் ஜீவிக்கிற நாளெல்லாம் தைரியமாக ஜீவிப்பேன். பாருங்க, 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பயமுள்ள ஆவியை கொடுக்கல, திடமனதாயிருங்கள் என்று தைரியமான ஆவியை கொடுத்திருக்க. ஆகவே தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க என்று இயேசு அந்த அழைப்பை விடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் யாரும் எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியமாக இருக்கணும். தைரியமாக இருக்கும்படியாக கர்த்தர் நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் தைரியமாக ஜீவிக்கணும். சைக்காலஜிஸ்டே சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் தைரியமாக இருந்தால் அதிலே உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரணும். புரியுதுங்களா? ஆகவே கிறிஸ்தவ விசுவாசிகள், தேவ பிள்ளைகளாகிய நாம், தேவ அழைப்பை பெற்ற நாம் தைரியமாக இருக்கணும், எதுலேயும் தைரியமாக இருக்கணும். அடுத்தபடியாக பாருங்கள், இன்னொரு அழைப்பு என்னன்னு சொன்னால், நம்ம கிறிஸ்தவர்கள் ஆகிட்டோம், கிறிஸ்துவ வாழ்க்கையில் வசனத்தின்படி நடக்கிறோம், நம்ம வளரணும். கிறிஸ்துவ விசுவாச ஜீவியத்திலே வளரணும், வளரணும், வளரணும். எவ்வளோ வளரணும், எவ்வளோ தூரம் வளரணும் பாருங்கள். ஒரு ஹைஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்கன்னா +1 +2 வரைக்கும் படிக்கணும். அதுக்கப்புறம் காலேஜுன்னு சொல்கிறாங்க, பேச்சுலர் டிகிரின்னு சொல்கிறாங்க. 3 வருஷம் படித்தா பேச்சுலர் டிகிரின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இன்னொரு 2 வருஷம் படித்தா மாஸ்டர் டிகிரின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டரேட்னு சொல்கிறாங்க. இப்படி படிப்படியாக ஒன்னொன்றுக்கும் ஒரு லெவல் சொல்கிறாங்க. நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்தில் எவ்வளோ தூரம் வளரணும் என்றால், நம்முடைய எஜமானாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு இருக்கிறாரோ அவரை பார்த்து அந்த அளவுக்கு நாம் வளர, ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். சரி, எப்படி அது அவருடைய வளர்ச்சியை நாம் அடைந்து விட முடியுமா என்றால், அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் அவரை பார்த்து அந்த வளர்ச்சியிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எபேசியர் நாம் வாசிக்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரத்தில் 11வது வசனம் பாருங்கள். எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் நாம் வளரணும்னு சொல்கிறார். கிறிஸ்துவை போல நாம், கிறிஸ்து மாதிரி அவ்வளோ தூரம் பரிசுத்தத்திலும் அன்பிலும் அவருடைய வல்லமையிலும் அவருடைய தைரியத்திலும் நாம் வளர வேண்டும். கிறிஸ்து அளவுக்கு நாம் வளர வேண்டும். எந்த மனுஷனும் நமக்கு அளவுகோல் கிடையாது. அந்த பாஸ்டர் மாதிரி இல்லை, அந்த போதகர் மாதிரி இல்லை, இந்த ஊழியன் மாதிரி இல்லை, இந்த தீர்க்கதரிசி மாதிரி இல்லை. நம்ம கிறிஸ்துவை பார்த்து அவரை போல அவருடைய பரிசுத்தத்திலே வளரணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரியா? இப்படியாக முழு வளர்ச்சி அடைய நமக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் அன்பான சகோதரனே, சகோதரியே, நல்லா கேளுங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்றார். அங்கிருந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பரலோகத்துக்கு ஏறி சென்ற இயேசு கிறிஸ்து மறுபடியும் அப்படியே திரும்ப இந்த உலகத்தில் நம்மை அனைவரையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் பரலோகத்திற்கு போகும்படியாக 2ஆம் முறை வரப்போகிறார்.
கிறிஸ்துவின் அந்த 2ஆம் வருகை என்று எல்லாரும் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிரத்யட்சமாக இந்த உலகத்திலே வந்து இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் மாற்றி அமைத்து பிரியமானவர்களே, பரிசுத்த உலகத்தை, நித்திய பரலோகத்தை ஏற்படுத்தி நம்மை அனைவரையும் அதிலே சேர்க்க இயேசு கிறிஸ்து 2வது முறையாக வருகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று ஒரு அழைப்பு. பாருங்க, நம்ம வாசிக்கிறோம் பிலிப்பியர் என்ற புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின பிலிப்பியரில் நாம் வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரத்தில் 20-21 வசனம் இவ்விதமாக எழுதியிருக்கிறார். பிலிப்பியர் 3ல் 20-21 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையின் செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுவப்படுத்துவார். இந்த சரீரம், அதான் சொல்கிறேன், இந்த சரீரத்தில் கொஞ்சம் கை வலிக்குது, கால் வலிக்குது, பயப்படாதீங்க. அதுக்காக நீங்கள் ஒரே சோர்ந்து போகாதீங்க. இந்த அற்பமான சரீரத்தை அவர் மாற்றி மறுவப்பட்டு ஒரு தெய்வீக சரீரத்தை கொடுத்து அவரோடு சேர்த்து கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய வசனத்தின்படி, அவருடைய கட்டளைகளின்படி கீழ்ப்படிந்து வசனத்தின்படி நடந்து நாம் பக்தி விருத்தி அடைந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக மாறி இயேசு கிறிஸ்துவின் அளவுக்கு நாம் வளர்ந்து செல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக 2வது முறையாக வரும். முதல் முறை வந்தார், குழந்தையாக பிறந்தார், அதற்கப்புறம் வளர்ந்தார். அப்புறம் 30 வயசில் அவர் ஊழியம் பண்ணார், மனம் திரும்புங்கள்னு சொன்னார், பிரசங்கம் பண்ணார், அற்புதங்களை செய்தார், நமக்காக பலியானார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகம் போனார். மறுபடியும் வந்து இந்த முழு உலகத்தையுமே மாற்றி அமைத்து ஒரு நித்திய பரிசுத்த பரலோகமாக மாற்றி நம்ம எல்லாம் சேர்த்துக்க போலும். அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். கிறிஸ்துவின் 2வது வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. இயேசு உன்னை அழைக்கிறார். மனம் திரும்ப, பாவ ஜீவியத்திலிருந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள். பரிசுத்தமான வாழ்க்கைக்குரிய வசனங்கள் பைபிளில் இருக்கிறது. இதை படித்து அதன்படி நட. நீ மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு அதை சொல்லு. அதற்கு பிறகு பிரியமானவர்களே, நான் இந்த வசனத்திலே வளர்ந்து கொண்டே இருக்கணும். இயேசுவை மாறி நான் மாறணும், இயேசு மாறி மாறணும் என்று வளர்ந்து கொண்டே இருக்கணும். தைரியமாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த அழைப்புகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இந்த அழைப்புகளை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒரு அற்புதமான அழைப்பு அப்பா, மனுக்குலத்துக்கு நீர் கொடுத்த அற்புதமான அழைப்பு. தேவ பிள்ளைகளாக மாற ஆண்டவரே, உம்முடைய வருகையிலே நாங்கள் மறுரூபப்பட்டு உம்முடைய சாயலிலே மாற, உம்மை போல மாற நீர் திரும்ப வருகிறீர். அதற்காக நாங்கள் காத்து கொண்டே இருக்கிறோம். எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த பிரச்சனையிலிருந்து வந்தார்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுவியும். சுகவீனமாக இருக்கிறவர்களை விடுவியும், பலவீனமாக இருக்கிறவர்களை விடுவியும், ஆசீர்வதியும். உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.